கிருஷ்ண மகா தரிசனம். கிருஷ்ணர் இந்த பெயரை கேட்கும் பொழுதே நம் மனதிற்குள் இனிமையான குழலோசை கேட்கும். அவரின் மெல்லிய புன்முறுவல் நம் நினைவில் தோன்றும். கோபியர்களோடு அவர் கொண்டாடிய அழகான நட்பு நம் மனம் கவரும். காதலும் அன்பும் நட்பும் தர்மம் காக்கும் தன்மையும் நாவன்மையும் ராஜதந்திரமும் வீரமும் நம் மனதை நிரப்பி நிற்கும். மதுரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ரசிதம் மதுரம் 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 வதனம் மதுரம் நயனம். ஆனால் இவை அனைத்தையும் கடந்த அவரது விஸ்வரூப தரிசனம் நம்மை பிரமிக்கவும் வணங்கவும் செய்யும் மகத்தான ஒன்று. அத்தகைய விஸ்வரூப தரிசனத்தை கண்டவர்கள் யார் யார்? அவர்கள் எந்தெந்த நிலைகளில் அந்த தரிசனத்தை கண்டார்கள்? அந்த விஸ்வரூப தரிசனத்தின் தத்துவம் என்ன என்பதை இந்த கிருஷ்ண மகா தரிசனம் நிகழ்ச்சியின் மூலம் காண்போம். வாருங்கள். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிகவும் சிறப்பானது கிருஷ்ண அவதாரம். மற்ற அவதாரங்கள் எதிலும் நிகழாத விஸ்வரூப நிகழ்வு இந்த அவதாரத்தில் தான் நிகழ்ந்தது. அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த விஸ்வரூப நிகழ்வின் தத்துவம் என்னவெனில், எங்கும் நானே நிறைந்துள்ளேன், அனைத்தையும் நானே நிகழ்த்துகின்றேன், அனைத்திலும் நானே நிகழ்கின்றேன், பஞ்சபூதங்களும் என்னுள்ளே இருக்கின்றது. உண்மையான அன்பாலும் பக்தியாலும் என்னை கட்டி வைக்க இயலுமே தவிர வேறெந்த வகையாலும் என்னை ஆட்டுவிக்க இயலாது. உலக மக்கள் யாவரும் அவரவர்கள் விரும்பியதை பெறுவதற்காக அவரவர்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளும் போது அவர்கள் என்னையே வணங்குவதாக எண்ணி அவரவர்கள் விரும்பியதை கிடைக்க செய்கிறேன் எனும் அற்புதமான தத்துவம்தான் பகவான் கிருஷ்ணரின் விஸ்வரூப தத்துவம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசன நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக காண்போம். முதல் விஸ்வரூபம். கிருஷ்ணரின் முதல் விஸ்வரூப தரிசனம் மிக அழகான நிகழ்வு. மற்ற அனைத்து விஸ்வரூப தரிசன நிகழ்வுகளை விட இந்த நிகழ்வு சிறப்பானது என்று கிருஷ்ணரே ஒரு சந்தர்ப்பத்தில் அர்ஜுனனிடம் கூறியதாக பாரத கதை கூறுகிறது. அத்தகைய அற்புதமான முதல் விஸ்வரூப தரிசனத்தை காணும் பாக்கியம் அவரை வளர்த்த தாய் யசோதைக்கு கிடைத்தது என்பது மிக சிறப்பான ஒன்று. கோகுலத்தில் கிருஷ்ணர் நடைபழகி விளையாண்ட காலம், கைகளில் கிடைத்த மணலை அள்ளி தின்று ஓடிய பருவம். அவருடைய நண்பர்கள் கிருஷ்ணர் மண் தின்பதை யசோதையிடம் கூற, கோபத்தில் ஓடி வந்த யசோதை அவர் வாயிலிருக்கும் மண்ணை எடுக்க அவரை வாயை திறக்குமாறு கூறினாள். அகல திறந்த கிருஷ்ணரின் வாய்க்குள் முழு பிரபஞ்சமும் தெரிந்தது. பூமியும் வானமும், அதில் வசிக்கும் தாவரங்களும் விலங்குகளும், மனிதர்கள், பூச்சிகள், அதை தாண்டி உள்ள அண்ட சராசரங்கள், பரந்த வெளி உள்ளிட்ட அனைத்தையும் கண்ட யசோதை பயத்தில் செய்வதறியாது திகைத்து போய் நின்றாள். வந்திருப்பது ஆயர் புத்திரன் அல்ல, அண்ட சராசரங்களையும் தன்னுள்ளே கொண்ட அற்புதமான அருந்தெய்வம் என்பதை தெரிந்து கொண்டார். அனைத்தையும் கண்ட யசோதையின் அதிர்ச்சியை தனது தெய்வீக சக்தியால் கிருஷ்ணர் மறக்கச் செய்தார். மற்ற விஸ்வரூப தரிசனங்கள் எல்லாம் வெறும் விண்ணுக்கும் மண்ணுக்குமான உருவம் மட்டும்தான். ஆனால் யசோதை கண்டதோ அந்த தரிசனத்தோடு முழு பிரபஞ்சத்தையும் அதில் வாழும் உயிர்களையும் சேர்த்தே கண்டார்.
பஞ்சபூதங்களும் நானே எனும் தத்துவத்தை நிரூபிக்கும் தரிசனம் கிருஷ்ணரின் முதல் விஸ்வரூப தரிசனம் என்பதை இதன் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. இரண்டாவது விஸ்வரூபம். கிருஷ்ணரின் இரண்டாவது விஸ்வரூப தரிசனம் ஹஸ்தினாபுர அரண்மனையில் நிகழ்ந்தது. கண் பார்வையற்ற திருதராஷ்டிரன் தற்காலிக பார்வை பெற்று அந்த விஸ்வரூபத்தை காணும் அனுபவம் பெற்றார். அந்த விஸ்வரூப தரிசனம் எப்படி நிகழ்ந்தது என்பதை காண்போம். பாரத போரை தவிர்க்கும் நோக்கத்தோடு கௌரவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் செல்கிறார். கிருஷ்ணன் வருவதை அறிந்த துரியோதனன் தனது அவையை கூட்டி கிருஷ்ணர் வரும்போது யாரும் எழுந்து நின்று வரவேற்க கூடாது என்று உத்தரவு போடுகிறார். ஆனால் கிருஷ்ணரின் வருகை சாதாரணமானதா என்ன? அவரின் கம்பீரமும் வசீகரிக்கும் முகமும் மற்றவர்களை அவர்கள் அறியாமலேயே எழுந்து நிற்க வைத்தது. துரியோதனன் மட்டும் எழுந்து நிற்காமல் இருந்தார். துரியோதனனின் அகந்தையை கண்ட கிருஷ்ணர் ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்துவிட்டு தனது கட்டை விரலால் பூமியில் அழுத்த அந்த அதிர்வில் துரியோதனன் தன் ஆசனத்தில் இருந்து குட்டிக்கரணம் போட்டு வந்து கிருஷ்ணன் காலடியில் வீழ்ந்தான். அடடே, என்ன ஒரு மரியாதை துரியோதனா என்று கிருஷ்ணர் துரியோதனனை தூக்கிவிட அப்போது கிருஷ்ணருக்கு எதிரான அடுத்த சதி அரங்கேறியது. கிருஷ்ணர் வந்ததும் ஹஸ்தினாபுரத்திலேயே கிருஷ்ணரை கைது செய்ய துரியோதனன் திட்டமிட்டிருந்தான். அண்ட சராசரங்களையும் தன்னுள்ளே கொண்ட அவதாரத்தினை மிக சாதாரணமாக கைது செய்ய துரியோதனன் முயற்சி செய்தான். துரியோதனனின் ஆணைக்கேற்ப அவன் வீரர்கள் கைது செய்ய முற்பட்ட போது நிகழ்ந்ததுதான் கிருஷ்ணரின் இரண்டாவது விஸ்வரூபம். பார்க்கவே முடியாத மிக பெரும் ஒளிப்பிழம்போடு நிகழ்ந்த அந்த விஸ்வரூபத்தை காண அந்த நேரத்தில் மட்டும் திருதராஷ்டிரனுக்கு பார்வை கிடைத்தது. விண்ணுக்கும் மண்ணுக்குமான பிரம்மாண்ட விஸ்வரூபத்தை கண்ட திருதராஷ்டிரன் பயந்து நடுங்கினார். அரண்மனை அதிர்ந்தது. தனது விஸ்வரூபத்தை காட்டி கௌரவர்களுக்கு சமாதான வாய்ப்பு கொடுக்கும் நோக்கத்தோடு கிருஷ்ணர் அதை நிகழ்த்தினார். ஆனால் துரியோதனனின் அகந்தை அந்த வாய்ப்பை நழுவ விட்டது. இந்த நிகழ்வின் போதுதான் விதுரன் இனி போர் செய்ய போவதில்லை என்று சபதம் எடுத்தார். துரியோதனனுக்கு ஒரு மிக பெரும் வலிமையும் பறிபோனது. மூன்றாவது விஸ்வரூபம். கிருஷ்ணரின் மூன்றாவது விஸ்வரூபம் குருஷேத்திர போர்க்களத்தில் நிகழ்ந்தது. கடமையை செய்ய இயலாமல் மிக பெரும் குழப்பத்தோடு அர்ஜுனன் எனும் மாபெரும் வீரன் குழப்பத்தில் இருந்தபோது அது நிகழ்ந்தது. கடமைகளை பலன் எதிர்பாராமல் செய்யுங்கள், தர்மத்திற்கு எதிராக எந்த உறவுகள் இருந்தாலும் எதிர்த்து நில்லுங்கள் என்பதனை உணர்த்தும் வகையாக நிகழ்ந்ததுதான் கிருஷ்ணரின் இந்த மூன்றாவது விஸ்வரூப நிகழ்வு. அந்த நிகழ்வில் அர்ஜுனனுக்கு தெளிவு பிறந்தது. நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக கீதை உதித்தது. எதிரெதிரே பாண்டவ கௌரவ சேனைகள் போருக்கு தயாராக இருந்த நேரம் வலிமை மிக்க வீரனும் வில்லாளனுமான அர்ஜுனன் தனது எதிரிகளை எதிர்கொள்ள தயாராக தனது தேரில் நின்றான். ஆனால் எதிரிகளாக உறவினர்கள், கல்வி கொடுத்த குரு, நண்பர்கள், மூத்தவர்கள் எல்லாம் நிற்பதை கண்டதும் அவன் மனம் கலங்கியது. வில் பிடித்த அவன் கரங்கள் தளர்ந்தது. மனம் சோர்வுற்று தேரில் அமர்ந்தான். அவன் இதயம் துக்கத்தாலும் சந்தேகத்தாலும் நிறைந்திருந்தது.
அர்ஜுனன் வழிகாட்டுதலுக்காக தனது தேரோட்டியான பகவான் கிருஷ்ணரிடம் திரும்பினார். அர்ஜுனனின் நண்பரும் வழிகாட்டியுமான கிருஷ்ணர் கடமை, விதி மற்றும் நித்திய ஆன்மாவின் தன்மை குறித்து அவருக்கு ஆலோசனை வழங்கினார். ஆனால் கிருஷ்ணர் பேசிய போதும் அர்ஜுனனின் சந்தேகங்கள் நீடித்தன. இறுதியாக கிருஷ்ணர், அர்ஜுனா, நீ இன்னும் என் வார்த்தைகளை சந்தேகித்தால் என் தெய்வீக வடிவத்தை, என் உண்மையான தன்மையை உனக்கு வெளிப்படுத்துவேன். அதனால் எல்லாவற்றின் உண்மையை நீயே காண முடியும் என்றார். இந்த வார்த்தைகளால் கிருஷ்ணரின் வடிவம் மாறத் தொடங்கியது. அவரது தோற்றம் பிரகாசமாகி அவரது உடல் முழு வானத்தையும் நிரப்பும் அளவுக்கு விரிவடைந்தது. கிருஷ்ணர் தனது நண்பர் மற்றும் வழிகாட்டி மட்டுமல்ல, உயர்ந்த கடவுள், பிரபஞ்சத்தின் படைப்பாளர் மற்றும் காப்பவர் என்பதை கண்ட அர்ஜுனன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். அந்த வடிவத்தை கண்ட அர்ஜுனன் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்றும் பிரபஞ்சத்தின் படைப்பாளர் என்றும் உணர்ந்தான். அர்ஜுனன் பிரமித்து போய் கிருஷ்ணரின் தெய்வீக உருவத்தின் முன் மண்டியிட்டார். எல்லா பொருட்களும், எல்லா உயிரினங்களும் கிருஷ்ணரின் ஒரு பகுதி என்றும், நண்பனுக்கும் எதிரிக்கும், நன்மைக்கும் தீமைக்கும், வாழ்வுக்கும் மரணத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதையும் கண்டான். விஸ்வரூப தரிசனம் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணரின் தெய்வீக வடிவம் அர்ஜுனனுக்கு தெளிவையும் நம்பிக்கையையும் உறுதியையும் கொடுத்தது. பார்த்தன் தனது வில்லை எடுத்துக்கொண்டு தர்மம் காக்கும் கடமைக்கு தயாரானான். இந்த விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனனின் தேரில் இருந்த அனுமனுக்கும் பீமனின் பேரனான பர்பரீகனுக்கும் கிடைத்தது என்பதே இந்த நிகழ்வில் இருக்கும் சிறப்பான ஒன்று. நான்காவது விஸ்வரூபம். கிருஷ்ணரின் நான்காவது விஸ்வரூப தரிசனம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதர்மத்தின் பக்கம் எப்படிப்பட்ட திறமைசாலிகள் இருந்தாலும், எத்தனை தர்மம் செய்பவர்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட நல்லவர்கள் இருந்தாலும் தெய்வம் முக்தி தருமே தவிர கை கொடுக்காது என்பதை உணர்த்துவதே கிருஷ்ணரின் நான்காவது விஸ்வரூப தரிசனம். காரணம், அந்த நிகழ்வு கர்ணனுக்காக நிகழ்ந்தது. அது குருஷேத்திர போரின் 17வது நாள். போர்க்களத்தில் அர்ஜுனனின் அம்புகளால் கர்ணன் குத்துயிரும் கொலையுயிருமாக கிடந்தபோது கர்ணன் செய்த புண்ணியம் அவன் உயிரை காத்துக் கொண்டிருந்தது. அதனால் கர்ணனுக்கு முக்தி கொடுக்க விரும்பிய கிருஷ்ணர் ஒரு வயதான முதியவர் வேடத்தில் கர்ணனை நோக்கி வருகிறார். கொடைவள்ளலே கர்ணா, உன்னிடம் யாசகம் பெறலாம் என வந்தேன். நீ இப்படி கிடக்கிறாயே என சொல்ல, கர்ணன் அந்த முதியவரை பார்த்து, இப்போது என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கேளுங்கள், தருகிறேன் என்றார். முதியவர் தோற்றத்தில் இருந்த கிருஷ்ணரோ, நான் வாழ்வில் ஒரு புண்ணியமும் செய்ததில்லை, எனவே உன்னிடம் உள்ள புண்ணியங்களை எனக்கு கொடுப்பாயா என்றார். உடனே கர்ணன் தன் மார்பில் வழிந்த ரத்தத்தை எடுத்து அந்தணர் கையில், யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் என அனைத்து புண்ணியங்களையும் உங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன் என்று கொடுத்தார். கர்ணனின் ரத்தம் கிருஷ்ணனின் கையில் பட்டதும் கிருஷ்ணனுக்கே கர்ணனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என தோன்றியது. கிருஷ்ணர், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றதும் கர்ணன் புரிந்து கொண்டான். வந்திருப்பது வேறு யாருமல்ல, சாட்சாத் அந்த நாராயணன் தான் என்பதை உணர்ந்து கொண்டான். விரும்பியதை கேட்டான். எனக்கு என்ன வேண்டும்? குந்திக்கும் சூரியனுக்கும் மகனாக பிறந்தேன். பரசுராமனிடம் கல்வி பயின்று இன்று துரியோதனனுக்காக உயிரை விடப் போகிறேன். உயிர் பிரியும் தருணத்தில் பகவானை பார்க்கிறேன். பகவானே, எப்பிறவியிலும் என்னை நாடி வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத மனம் தந்திடு என்றார். உடனே கர்ணனின் முன் கிருஷ்ணன் சங்கு சக்கரத்துடன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். இதுதான் கிருஷ்ணன் எடுத்த நான்காவது விஸ்வரூபம். அதை கண்ட கர்ணன் ஆனந்த வயப்பட்டு முக்தி அடைந்தார்.
ஒருபோதும் தர்மம் காக்கும் தன் கடமையிலிருந்து சற்றும் தவறாத கிருஷ்ணர் முக்கியமான தருணங்களில் எல்லாம் தன் விஸ்வரூபத்தை காட்ட தவறவில்லை. உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் செயல்களின் பலன்களுக்கு நீங்கள் உரிமை இல்லை. உங்கள் செயல்களின் விளைவுகளுக்கு உங்களை ஒருபோதும் காரணமாக கருதாதீர்கள். உங்கள் கடமையை செய்யாமல் இருப்பதில் ஒருபோதும் பற்றுக்கொள்ளாதீர்கள் என்று கடமையாற்றுவதன் முக்கியத்துவத்தை கிருஷ்ணர் உணர்த்துகிறார். கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனங்களும் அதனையே நமக்கு உணர்த்துகின்றன. அவரின் விஸ்வரூப தரிசனத்தை நாமும் வணங்கி அருள் பெறுவோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8993936611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம்.